பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் டொமினிக் வின்ஸ்டன் ஐயா அவர்கள் நெல்லையிலிருந்து விண்ணலை வெளியே நம்முடன் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களது சிந்தனைக்குள் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கல்வி தகுதியில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக, சீனியர் செக்ஷன் ஆபீசராக ரயில்வே துறையில் பணிபுரிந்து 20 வருடங்களுக்குள்ளாகவே விருப்ப ஓய்வு பெற்று முழு நேரமாக வேதாத்திரிய தொண்டராக மிக சிறப்பாக சேவை செய்து வரும் ஐயா அவர்கள் நமது மனவளக்கலையில் MA MPhil, டிப்ளமோ அக்குபஞ்சர், MSc வர்மா சயின்ஸ் ஆகிய கலைகளையும் பயின்றுள்ளார்கள். கிட்டத்தட்ட 24 வருடங்களுக்கும் மேலாக மனவளக்கலையில் இணைந்து மிக சிறப்பாக தொண்டாற்றி வரும் ஐயா அவர்கள் 2019 ஞானாசிரியர் விருது பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். ஐயா அவர்களின் சிந்தனை உரையை கேட்பவர்களுக்கு புரியும். ஆழ்ந்த மௌனத்தில், ஆழ்ந்த மோனத்தில் நம்மை அழைத்து செல்லும் ஒரு தவ உணர்வில் ஐயா அவர்கள் தெளிந்த நீரோடை போன்ற மென்மையான குரலில் மிக சிறப்பாக வேதாத்திரிய கருத்துக்களை எடுத்து கூறுவதில் ஐயா அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை, திருநெல்வேலி ஒரு கிராமத்தில் தொண்டாற்றி வரும் ஐயா அவர்களை இன்றைய நிகழ்ச்சியை வழங்குமாறு அன்பர்கள் சார்பாக வாழ்த்தி வணங்கி அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வணக்கம். இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்தவரு உதவி குருவுயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்த்தும். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய WCSE IT பொறுப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தவம் நடத்தி தொடங்கி வைத்து தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் சந்திரா அம்மா அவர்களுக்கும், இணைப்பில் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இறை வணக்கம் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு நாம சிந்தித்து பார்க்கவிருக்கின்றோம். மனித பிறப்பு என்பது அரிதிலும் அரிதான ஒன்று. இந்த வார்த்தையை நாம பல மகான்களின் கவிகளிலிருந்து பார்க்க முடிகிறது. நாமும் கூட அந்த அரிதான மனித பிறவியை எடுத்து வந்திருக்கின்றோம். அருட்தந்தை அவர்கள் அந்த அரிதான மனித பிறவியை பற்றி சொல்லும் பொழுது, பிரபஞ்சம் எனும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனிதன் என்று சொல்வார். இறுதியாக பூத்த மலர். அப்போ இங்கு வாழ்கின்ற 84 லட்சம் வகையான ஜீவ இனங்களில் கடைக்குட்டியாக வந்தவன் மனிதன். அப்போ கடைசியாக வந்தவன் என்பது மட்டும் அதில் ஒரு சிறப்பு அல்ல. இந்த இறை ஆற்றல் எடுத்த அந்த தன்மாற்ற பயணம் பல கோடி ஆண்டுகளாக இறை துகளில் தொடங்கி மனிதனாக வந்து மீண்டும் இறையாகவே மாறக்கூடிய அந்த இறுதி நிலையில் எடுத்த ஒரு தெய்வீக வடிவம் தான் மனிதன். அப்போ 5 அறிவு ஜீவன் வரை இந்த தோற்ற பொருள்களை எல்லாம் தன்னுடைய 5 புலன்கள் மூலமாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக அறிந்து நிறைவு பெற்று விடுகிறது. ஆனால் அந்த புலன்களை கடந்த ஒரு அனுபவம் இறையாற்றலுக்கு தேவையாக இருக்கிறது. தோற்ற பொருள்களுக்கெல்லாம் மூலமான அரூபமான அந்த ஆற்றலை அறிவதற்கு இந்த 5 புலன்கள் பற்றவில்லை. அப்போ பத்தாது என்று சொல்கிற போது புலன்களை கடந்த ஒரு தெய்வீக அனுபவம், அதீத அனுபவத்தை உணர்வதற்கான
ஒரு ஆறாவது புலனாக, ஆறாவது அறிவாக, நுண்மான் நுழைப்புலன் அறிவோடு மனிதன் வந்திருக்கிறான். அப்போ இத்தகைய தெய்வீக கட்டமைப்பை கொண்டவன் தான் மனிதன். அதனாலதான் அவனிடம் இயல்பாகவே ஒரு இறை தேடல் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுதுமே அந்த இறை தேடல் அவனை அந்த இறையை நோக்கி இழுத்துக்கொண்டே இருக்கிறது. அந்த இறை தேடலை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு அதில் வெற்றி பெற்று முழுமை பெற்ற மனிதர்களை தான் நாம் மகான்கள் என்று சொல்கின்றோம், குருமார்கள் என்று சொல்கின்றோம். அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே நாம இறை வணக்கம் என்று சொல்கிறோம். அப்போ இறை வணக்கம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. அருட்தந்தை சொல்லும் போது உடலுக்கும் உள்ளத்திற்கும் நற்பயிற்சியே இறை வணக்கம் என்று சொல்வார். அப்போ அந்த இறை வணக்கம், அந்த இறை தேடல் மனிதனுக்கு மட்டும் சிறப்புக்குரிய ஒன்று. மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் அந்த இறை தேடல் இல்லையா என்று கேட்டால், மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இறை தேடல் இருக்கிறது. அதாவது புலன்களுக்கான இறை உணவு என்று சொல்வோமே, விலங்குகள் எல்லாம் இறை தேடி வேட்டையாடி வாழ்கிறது என்று சொல்கிறோமே, அத்தகைய புலன்களுக்கான இறை தேடல் விலங்குகளுக்கு இருக்கிறது. அது இயற்கையோடு இணைந்து அளவு முறையோடு தன்னுடைய புலன்களுக்கான தேவையை நிறைவேற்றிக் கொள்கிறது. பசிக்கலன்னா எந்த விலங்கும் சாப்பிடுவதில்லை. உடல்நிலை சரியில்லை என்று சொன்னா சாப்பிடுவதில்லை. தான் வாழ்கிற பகுதியில உணவோ நீரோ கிடைக்காத ஒரு பருவ காலம் வருகிறது என்று சொன்னால் அங்கிருந்து வேறு இடத்திற்கு நகர்ந்து செல்கிறது. அப்ப பருவ காலம் மாறும்போதெல்லாம் கோடை காலத்துல அங்கிருந்து நகர்ந்து வேறு ஒரு பகுதிக்கு போகுது. அதிக மழை வந்தால் வேற பகுதிக்கு போகுது. இந்த உலகமே தன்னுடைய இடமாக எந்தவித ஒரு பிடிப்புமின்றி அளவு முறை மீறாமல் தன்னுடைய ஐயுணர்வில் மிக சிறப்பாக வாழ்ந்து ஒவ்வொரு ஜீவனும் நிறைவு பெறுகிறது. அப்போ மனிதன் வரும் பொழுது ஏற்கனவே 5 புலன்களில் நிறைவு பெற்ற அனுபவத்தோடு தான் மனிதன் வருகிறான். ஒரு பெரிய தெய்வீக கட்டமைப்போடு வருகிறான். ஆனாலும் தன்னுடைய பழக்க பதிவுகளும் தன்னுடைய வாழ்க்கை முறைகளும் அவனை மீண்டும் மீண்டும் அந்த புலன்களிலேயே சிக்க வைத்து விடுகிறது. அப்போ இறை தேடல் என்கின்ற தெய்வத்தை உணர்கின்ற தேடலும், இறை தேடல் என்கின்ற புலன்களுக்கான இறையை தேடுகிற தேடலும் இரண்டுமே அவனை பற்றி கொள்கிறது. இரண்டையுமே அவனால விட முடியவில்லை. இதைதான் அருட்தந்தை சொல்வாங்க, பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் தவிக்கக்கூடிய ஜீவனம் மனிதன் என்று சொல்வார். இதை நம்ம நல்ல உணர்ந்து கொள்ளலாம். அவனால தெய்வத்தையும் விட முடியாது, தன்னுடைய உணவையும் விட முடியாது. இப்போ தெய்வ வழிபாடுகள் நிறைந்த ஆலயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதுல எந்த ஆலயத்துல அதிகமாக கூட்டம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கு பிரசாதம் சிறப்பாக வழங்குகிறார்களோ அந்த ஆலயத்துல கூட்டம் அதிகமாக இருக்கும். கடந்த மாதம் திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்த ஒரு அறிவிப்புல ஜூன் மாதம் 2026 1,80,00,000 லட்டுகளை தயாரித்து விற்பனை செய்து சாதனை படைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது எவ்வளவு அற்புதமான ஒரு இறை தேடலை வெளிப்படுத்துகிறது என்பது நமக்கு புரியும். இந்த திரு அல்லது ஸ்ரீ என்கின்ற வார்த்தை நிறைய ஊர்களுக்கெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அந்த பகுதிகள் எல்லாம் ஆன்மீக பூமி, பல மகான்கள் வாழ்ந்த இடம் என்பதை குறிப்பதற்காக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. திருப்பதி அப்படின்னு சொல்றோம். அதே போல திருநெல்வேலி அப்படின்னு சொல்றோம், திருச்செந்தூர் சொல்றோம், ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். ஆனா இந்த ஊரெல்லாம் சொன்னால் உடனே நமக்கு ஞாபகத்திற்கு என்ன வருகிறது? திருநெல்வேலி அப்படின்னு சொன்ன உடனே
நெல்லையப்பர் ஞாபகத்துக்கு வருவாரா, அல்லது நெல்லையப்பர் கோயில் வாசலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய இருட்டுக்கடை அல்வா ஞாபகத்துக்கு வருமா என்று சொன்னால், உலகம் முழுவதும் எது பிரபலம் என்று சொன்னால் இருட்டுக்கடை அல்வா தான் பிரபலம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொன்னா இந்த கோயில் ஞாபகத்துக்கு வருமா, அல்லது அல்வா ஞாபகத்துக்கு வருமா, பால்கோவா ஞாபகத்துக்கு வருமா என்று சொன்னால் அந்த உணவு பொருள் தான் முதலில் வந்து நிற்கிறது. திருச்செந்தூருக்கு போனா, பழனிக்கு போனா பஞ்சாமிரதம் வாங்கி வந்தோமா என்கின்ற நினைவு அதிகமாக இருப்பதை நாம பார்க்கிறோம். இப்ப நம்முடைய இறை தேடல் இந்த புலனுக்கான உணவை தேடுவதிலேயே வாழ்நாள் முழுவதும் சிக்கி கொண்டு தவிப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த இறை தேடலில், இந்த தெய்வ தேடலில் ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய நபருக்கு இந்த இறையாற்றல் அதற்கு ஏற்ற தக்க ஒரு குருவை தானாகவே கொண்டு வந்து சேரும். குருவருள் இன்றி இறை அருள் இல்லை. அந்த திருவருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இறையருளை தான் திருவருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குருவருள் இல்லாமல் திருவருளை நம்மளால பெற முடியாது. அந்த குருவை இறையாற்றல் நமக்கும் கூட சிறப்பாகவே கொடுத்திருக்கிறது. இப்போ குரு கிடைத்து விட்டால் மட்டும் போதாது, அவரை பிடித்துக் கொள்வது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கு. அப்போ இந்த இறை தேடல் நம்ம வந்த வேலையை விட்டுவிட்டு சொந்த வேலையில் சிக்கிக் கொள்ள வைத்திருக்கிறது. இந்த புலன்வெளியாக நாம வாழ்ந்து கொண்டே இருக்கோம். எதற்காக இங்கு வந்தோம், நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நாம கட்டமைத்து வைத்திருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு அம்மா அப்பா தன்னுடைய பிள்ளைகளை மிகவும் வறுமையில கடினப்பட்டு வளர்ப்பார்கள். நல்ல ஒரு கல்வியை கொடுப்பார்கள். அந்த குழந்தைக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை எல்லாம் செய்து கொடுப்பார்கள். எதற்காக செய்கிறார்கள் என்று பார்த்தால், அந்த குழந்தை சிறப்பாக வாழ வேண்டும், தான் பட்ட கஷ்டங்களை யாரும் படக்கூடாது. வயதான காலத்துல தன்னை அந்த குழந்தை சிறப்பாக காக்க வேண்டும். தன்னுடைய சுற்றம், உறவினர்கள், தன்னுடைய ஊருக்கெல்லாம் அது சிறப்பாக நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை கருத்தோடு அந்த குழந்தையை நம்ம வளர்க்கிறோம். அப்போ அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து கல்வியெல்லாம் பெற்ற பிறகு தன்னுடைய தாயை எல்லாம் சிறப்பாக வச்சுக்கணும், தன்னுடைய உறவுகளை சிறப்பாக வைக்க வேண்டும் என்கிற போது ஒரு பொருளாதார வளம் தேவைப்படும். அப்ப அந்த ஊர்ல வேலை கிடைக்கல என்று சொன்னால் பக்கத்து ஊருக்கு வேலைக்கு போவோம். அங்க வேலைக்கு போன புதிதில் நம்ம நினைவெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம சொந்த ஊர் நினைவிலேயே இருக்கும். சனி ஞாயிறு ஆன உடனே வீட்டுக்கு வருவோம். இது கொஞ்ச நாள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு 6 மாதம் போன பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வேலை பளு, பொருளாதார சூழ்நிலை என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வாரம் வாரம் சொந்த ஊருக்கு வரது குறைந்து போய் மாதத்திற்கு ஒரு முறை என்று மாற்றுவோம். இன்னும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா தீபாவளி, பொங்கலுக்கு தான் சொந்த ஊருக்கு வருவோம். ஒருவேளை நமக்கு திருமணம் ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னா நம்ம வீடையே அங்கு கட்டமைப்போம். எங்கு தொழில் தேடி போனோமோ அங்கேயே தங்கி, குழந்தை பிறந்த பிறகு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா அந்த ஊரே தன்னுடைய ஊராக மாறி போய் தன்னுடைய பெற்றோர் எங்க இருக்காங்க, தன்னுடைய சொந்த ஊர் எது என்கின்ற அடையாளத்தையே நாம் என்ன செய்வோம்னா மறந்து போய்விடுவோம். இது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவது மட்டுமல்ல, ஒரு தேசத்தையே தாண்டி போகிற இடத்துக்கு நாம மாறி இருக்கோம். அப்போ வந்த வேலையை நம்முடைய சொந்த வேலைகள் மறக்கடித்து விடுகிறது. இப்ப நம்மெல்லாம் எதுக்கு வந்தோம்? பிறந்து வருகிற பொழுது இந்த 5 புலன்களில் நிறைவு பெற்று ஒரு அற்புத தெய்வீக கட்டமைப்போடு மனிதனாக நம்ம வந்திருக்கிறோம். வந்த வேலை என்பது இந்த பிரபஞ்ச தன்மாற்ற சரித்திரத்தை முழுமை பெறுவதற்கு, முழுமை பெற்று இந்த இறையாற்றலுக்கு ஒரு நிறைவை கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆனால் ஞாபகம் இருக்காது. வரும் பொழுதே சொந்தங்கள் வந்துவிடும். எனக்கென்று ஒரு அம்மா, எனக்கென்று ஒரு அப்பா சொந்தமாக வந்து விடுவார்கள். அவர்களுடைய மதம் எதுவோ அது எனக்கு சொந்த மதமாகிவிடும்.
அவர்கள் எந்த மொழியை பேசுகிறார்களோ அது என்னுடைய தாய்மொழியாக, சொந்த மொழியாக மாறிவிடும். அவர் வாழ்கிற ஊர் என்னுடைய சொந்த ஊர், அவருடைய தேசம் என்னுடைய தாய்நாடு. இப்படி சொந்தங்கள் சேர்ந்து கொண்டே வரும். எங்க அம்மா அப்பா கூட பிறந்தவர்கள் எல்லாம் என்னுடைய உறவுகள், என்னோடு பிறந்தவர்கள் எல்லாம் என்னுடைய சகோதர சகோதரி. இப்படி சொந்தங்கள் எல்லாம் சேர்கிற பொழுது அதில் நாம் மயங்கி அவர்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்துவிடுகிறோம். ஆனால் இறையாற்றல் என்ன செய்கிறது? இவர்கள் மூலமாக நாம் கொண்டு வந்த பதிவுகளை எல்லாம் கழிப்பதற்கு உதவி செய்வதற்காகவே இவர்களை வழங்கியிருக்கிறது. அப்ப அதை மறந்து நாம செயல்படும் பொழுது இன்னொரு வாய்ப்பையும் இறையாற்றல் கொடுக்கிறது. என்ன கொடுக்குது அப்படின்னா, நம்ம பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். ஒரு பாஸ்புக் கொடுப்பாங்க அல்லது ஒரு ஏடிஎம் கார்டோட கொடுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பாஸ்புக் என்ன ஆயிருங்க, எல்லா பேஜும் நிரம்பி விடும். அப்போ புதிதாக இன்னொரு பாஸ்புக் கொடுப்பாங்க அல்லது அந்த ஏடிஎம் கார்டு வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு, புதிய கார்டு கொடுத்துருவாங்க. அப்ப அக்கௌண்ட் மாறுமா அப்படின்னா அக்கௌண்ட் மாறாது. அந்த அக்கௌண்ட்ல என்னெல்லாம் இருந்ததோ அது அப்படியே தான் இருக்க போகிறது. பாஸ்புக் மட்டும் மாறி இருக்கு அல்லது ஏடிஎம் கார்டு மட்டும் மாறி இருக்கிறது. ஒரு லைசன்ஸ் வாங்குறோம், காலம் முடிஞ்சுன்னு ரினிவல் பண்றோம். ஒரு பாஸ்போர்ட் வாங்குறோம், காலம் முடிந்தவுடன் ரினிவல் பண்றோம். இப்ப ஒவ்வொரு முறையும் அந்த அட்டைகள் தான், புத்தகங்கள் தான் மாறுகிறதே ஒழிய கணக்கு மாறுமானா மாறுறது. அப்படி நாம் வந்த அத்தனை கணக்கையும் இந்த உடலுக்குள்ள கருமையத்துல சுமந்து கொண்டிருக்கிறோம். வாழும் காலத்திலேயே உன்னால முடிக்க முடியாது போல இருக்கு, உனக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை நமக்கு இறையாற்றல் கொடுக்கிறது. இப்ப பிள்ளைகள் வந்து விட்டார்கள், புதிய கணக்கு புத்தகம் வந்து விட்டது. ஆனால் நமக்கே வந்த வேலை என்னவென்று தெரியவில்லை என்கிற பொழுது அந்த குழந்தைக்கு நம்மளால சொல்ல முடியுமா நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் என்று? அந்த குழந்தைக்கும் தெரியாது. அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை இந்த சமூகம் எப்படி வழிநடத்தி செல்கிறதோ அதே வழியில் சென்று கொண்டிருக்க போகிறது. அப்ப இந்த தொடர் எங்கு எப்பொழுது நிறைவு பெறும்? நிறைவு பெறுவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லாத ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். அப்போ வந்த வேலை எது? சொந்த வேலையில் மாட்டிக்கொண்டு திகைக்கிறோமே. இப்ப மகிழ்ச்சி செல்வாங்க, இரண்டையும் புரிந்து கொண்டு இந்த சொந்தத்திற்கான கடமையையும் சரியாக செய்தல், வந்த வேலையையும் சரியாக செய்தல். ரமண மகரிஷி அவர்கள் தன்னுடைய 13 வயதுல வீட்டை விட்டுட்டு இறை தேடலோடு எங்கோ ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. திருவண்ணாமலைக்கு போயிட்டாரு. அங்கு போய் அமர்ந்து தியானத்தில் இருந்து உணர்ந்து விட்டார். அப்போ அவர் எங்க இருக்கிறார் என்று கண்டுபிடித்து அவங்க அம்மா அவரிடம் வந்து, இப்படி விட்டுட்டு வந்துட்டியே, வீட்டுக்கு வா என்று கூப்பிடுறாங்க. அப்ப இவர் பேச மாட்டார், மௌனமாக மட்டுமே இருப்பார். அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, பதில் சொல்லவே இல்லை. ஒரு நிலையில உறவுகள் எல்லாம் ரொம்ப கடுமையாகி ஏதாவது பதில சொல்லலாங்க என்று சொல்கிற பொழுது ஒரு காகிதத்தை எடுத்து எழுதுறார். நீங்கள் வந்த வழியில் செல்லுங்கள், நான் வந்த வழியில் செல்கிறேன். இதை படித்து பார்த்த உடனே அவங்களுக்கு கோபம் வருது. அதாவது என்ன சொல்வதாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், நீங்க வந்த வழியை பார்த்துட்டு போங்க என்று மரியாதை இல்லாமல் அம்மாவை சொல்றார் என்கின்ற ஒரு புரிதலோடு அவர்கள் அங்கிருந்து நகர்ந்து சென்று விடுகிறார்கள். ஆனால் அவர் சொன்ன காரணம் என்ன? நீங்க வந்த வழியும் நான் வந்த வழியும் ஒன்றுதான். அந்த வழியில் எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கு நாம் போக வேண்டும். இப்போ நீண்ட காலத்திற்கு பிறகு தன்னுடைய தாய்க்கும் அது புரிகிறது. கடைசி காலத்துல எல்லாம் மீண்டும் ரமணரிடமே வந்து தன்னுடைய மகனிடம் உபதேசம் பெற்று முக்தி பெற்ற ஒரு வாய்ப்பு தன்னுடைய தாய்க்கு கொடுத்தார் ரமணர். அப்போ இந்த வாய்ப்பு இருக்கிறது பாருங்க. வந்த வேலை என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய கடமை, மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. சில சமயங்களில் நம்முடைய பெற்றோர்களுக்கும் கூட சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. இப்போ இந்த இடத்தில்தான் இந்த இறை வணக்கம் என்பது மிகப்பெரிய அவசியமான ஒன்றாக இருக்கு.
அப்போ இறை வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும் அப்படின்னா, இறை வணக்க கவிகள் நினைவுக்கு வரும். இப்ப நம்ம தவம் செய்யும் போது கூட ஒரு கவியை பாடணும். அது பாடிவிட்டு கடந்து செல்லக்கூடிய ஒரு சிறிய நிகழ்வா அப்படின்னா இல்லை. மெய்ஞானம் பெற்ற அனைத்து மகான்களும் இறை வணக்கத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். தன்னுடைய இறை வணக்க அனுபவத்தை கவிகளாக கொடுத்திருக்காங்க. கடவுள் வாழ்த்து என்று இலக்கியங்கள்ல பெரும்பாலும் முதல் பாடலாக அவர்கள் சொல்லி இருப்பதை கூட நாம பார்க்கலாம். அப்ப இந்த இறை வணக்கம் என்பது ஒரு பாடலாக கடந்து விட்டு செல்வதற்கு அல்ல. நாம தினசரி காலையில எழுந்து அதிகாலையில தவம் செய்வதற்கு முன்பாக தொடங்குகிற இந்த இறைவணக்க கவி நமக்கு நினைவு கூறுகிறது. இத்தனை நாள் நாம கடந்து வந்து விட்டோம். இன்றாவது வந்த வேலையை புரிந்து கொண்டு வாழ முயற்சி செய்யலாம். அப்போ அதுல 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்று இறை, இன்னொன்று வணக்கம். அப்போ இறை என்று சொன்னால் தெய்வத்தை குறிக்கிற ஒரு சிறப்பு சொல் அப்படின்னு சொல்றோம். எங்கும் நிறைந்த பேராதார பெருவெளி அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அந்த பேராதார பெருவெளியை தான் நாம இறைன்னு சொல்றோம். அது இல்லாத இடம் எங்கும் இல்லை, இறைந்து கிடைக்கிறது. அதை விட பெரியது இல்லை, பறந்து விரிந்த அந்த பரவெளி பரசிவ வெள்ளம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. பரமசிவம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. பரமபிதான்னு ஒருத்தர் சொன்னாரு. எல்லா ஆற்றலும் நிறைந்தவன் அல்லாஹ் என்று சொன்னாங்க. இப்படி பல்வேறு பெயர்ல பால் அப்படின்னு சொன்னாங்க, ஆழம்னு சொன்னாங்க. இது அத்தனையும் குறிக்கக்கூடிய ஒரே எளிமையான சொல் தான் இறை அப்படின்னு சொல்றோம். அதை இறைவன் அப்படின்னு சொல்லி, இறைவி என்றெல்லாம் சொல்லி, அதுக்கு ஆண்பால் பெண்பால்லாம் சொல்லி நம்முடைய அறிவுல புரிவதற்காக எத்தனையோ தன்மாற்றங்களை அது பெற்றிருக்கிறது. அப்ப இறை என்று சொன்னால் அந்த ஒன்றுதான். எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமற, அதை இறை அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப வணக்கம் என்றால் என்ன? ஒரு காலத்துல எல்லாம் மிகப்பெரிய பண்பாடு நம்மிடம் இருந்தது. ஒருத்தரை வணங்க வேண்டும், ஒரு பெரியவரை வணங்கணும் அப்படின்னா சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவோம். கோயிலுக்கு போனா கூட அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவோம். அஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். இந்த உடலை அவர்களுடைய காலடியில் அப்படியே நீட்டி படுத்து தன்னுடைய வணக்கத்தை வெளிப்படுத்துதல். வேறு மதங்கள்ல பாத்தீங்கன்னா மண்டியிட்டு வணக்கம் செலுத்துதல். இதெல்லாம் எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தன்முனைப்பு அற்ற நிலையில் அந்த இறையை மதித்து பணிந்திருத்தலுக்கு தான் வணக்கம் அப்படின்னு கொடுக்கும். அப்ப இது எப்பொழுது நடக்கும் என்று சொன்னால், அந்த இறையை உணர்ந்த நிலையில்தான் அனைத்தும் இறையாக இருக்கிறது. அவனுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை, சாதாரண துகள் என்று உணரும் பொழுது தன்முனைப்பு அற்ற ஒரு தெளிந்த உணர்வு வருகிறது. அப்பொழுதுதான் அதை இறை வணக்கம் அப்படின்னு சொல்றோம். அந்த இறை வணக்கம் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டும். இப்படி நடைபெறவில்லை, இந்த இறை தேடல் முழுமை பெறவில்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை துன்பமாகத்தான் இருக்கும் என்று அருட்தந்தை சொல்றாங்க. இதற்கு 4 குறைகள் நம்மிடம் இருக்கிறது. அது என்ன குறைகள் என்று அவர் விளக்கும் போது சொல்றாரு. முதல் குறை என்பது ஆன்ம குறை. அந்த இறை தேடல் நம்மிடம் இயல்பாக இருக்கு. ஆனா அது முழுமை பெறாத வரைக்கும் கடவுளை காண முடியாத குறை. அது உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படித்தாலும், தொழில்நுட்பத்துல எவ்வளவு வளர்ந்தாலும், பொருளாதாரத்துல எவ்வளவு வளர்ந்தாலும், இந்த இறைவன் கடவுள் என்பதுல ஒரு தெளிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க சந்திரனுக்கு ஒரு செயற்கைக்கோள் அனுப்புறதுக்கு கூட ஒரு கோயில்ல போய் வழிபாடு செய்துவிட்டு அனுப்பக்கூடிய நபராகத்தான் இருப்பீர்கள். ஒரு பெரிய பொருளாதார மேதையாக இருந்தாலும் கூட உங்களை கடவுள் பேரை சொல்லி எளிமையாக ஏமாற்றி விட முடியும். அப்போ அனைத்து குற்றங்களுக்குமே, அனைத்து குறைகளுக்குமே அடிப்படை காரணம்
கடவுளை காணாத குறை அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. இது ஆன்ம குறை. இதனால என்ன நடக்கும்? அடுத்த குறைய சொல்றாரு, வறுமை என்கின்ற பற்றாக்குறை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைய நம்முடைய குடும்பங்கள்ல வறுமை பெரிதாக இல்லைன்னு சொன்னா கூட வரவை விட கடன்கள் அதிகமாக இருந்தா அதுவும் பற்றாக்குறை. நம்முடைய மாநிலமே ஒரு பற்றாக்குறை பொருளாதாரத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம ஒவ்வொருவர் மேலையும் 1,28,000 ரூபாய் கடன் இருக்கிறது. அப்போ ஒரு மாநிலம் பற்றாக்குறையில இருக்கு அப்படின்னா அது எதை காட்டுகிறதுனா ஒவ்வொரு தனிநபரையும் குறிக்கிறது. பெரும்பாலான மனிதர்கள் தன்னுடைய உழைப்பை வழங்குவதில்லை, பெறுவதிலேயே கவனமாக இருக்கிறார்கள். அது கடனாக இருக்கிறது. அப்போ இந்த பற்றாக்குறை வருகிறது. ஏன் இது வருகிறது என்றால் அந்த இறையை என்னால உணர முடியவில்லை. இறையை உணர்ந்திருந்தால் இந்த பற்றாக்குறை வறுமை வந்திருக்காதுன்னு மகரிஷி சொல்றாங்க. எப்படின்னு நம்ம பார்ப்போம். 3வது குறையாக மகரிஷி சொல்றாங்க அறிவு குறை. செயலுக்கு விளைவாக இறையாற்றல் இருக்கிறது என்பதை அறியாத அறியாமை, அல்லது அறிந்தும் கூட அதை அலட்சியம் செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் துன்பத்தை அனுபவித்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அறிவு நிலை என்று சொல்ற. இப்போ 4வதான ஒரு குறை மற்றவரை துன்புறுத்தி வாழ்வது அல்லது தான் துன்புற்று வாழ்வது. உலகம் முழுவதும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா துன்புறுபவர்கள் ஒரு அச்சத்திலேயே இருப்பாங்க. இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு தெரியும். ஒரு அச்ச உணர்விலேயே அந்த பகுதியில வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இன்னொருவர் என்ன செய்துட்டு இருக்காங்கன்னா துன்புறுத்தியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா துன்புறுபவர்களின் மனதில் அது ஒரு வஞ்சத்தை ஏற்படுத்தி ஒரு காலகட்டத்துல மீண்டும் நான் அவர்களை துன்புறுத்துவேன் என்கின்ற ஒரு சுழற்சிக்குள்ளேயே மாட்டிக்கொண்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் வாழ்க்கை துன்பமாகத்தான் இருக்கும். நம்ம இந்தியாவில தான் இருக்கோம், ஆனால் எங்கேயோ நடக்கக்கூடிய போரினுடைய பாதிப்பை நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். இதை வாழ்க்கை முறை குறை அப்படின்னு சொல்றாரு. இந்த 4 குறைகளும் நீங்காத வரை இந்த மனித வாழ்க்கை நிறைவு பெறாது, வந்த வேலையும் முடியாது. அப்போ இந்த இறை வணக்கம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை. அப்ப இந்த இறைங்கிறது என்னவாகிவிட்டது அப்படின்னு சொன்னா காலத்தால இறை வழிபாடாக, பிரார்த்தனையாக, வேண்டுதலாக, பரிகாரமாக மாறிக்கொண்டே போவதை நம்ம பார்க்கிறோம். எல்லா கோயில்களிலும் மிகப்பெரிய கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். ஏராளமான பொருள் செலவு, மனித ஆற்றல் விரயம், இவ்வளவும் நடந்து கொண்டே இருக்கு. இதனால் ஏதாவது இறை உணர்வு நமக்கு கிடைச்சிருமா, அல்லது இறை வணக்கத்தில் நாம நிறைவு பெற முடியுமா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அப்போ நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இந்த அறிவு வளர்ச்சி இல்லாத காலகட்டத்துல 2 விஷயங்களை செய்தார்கள். ஒன்று, நம்மளுடைய ஆற்றல் பெருக்கம். நம்மளுடைய ஜீவகாந்தம் குறைந்து போகும். அந்த ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதற்கு என்ன செய்யணும்? ஒரு ஜீவகாந்த பெருக்க பயிற்சிக்கான ஒரு எனர்ஜி பேங்க கோயில்களாக உருவாக்கி வைத்தார்கள். அந்த கோயில்கள் ஒரு சித்தரினுடைய ஜீவ சமாதியாக இருந்தால் குடமுழுக்கு தேவைப்படுவதில்லை. அவருடைய ஆற்றலே அந்த ஆலயம் முழுவதும் நிறைந்திருக்கும். நமக்கு எப்பெல்லாம் ஆற்றல் குறைவு ஏற்படுகிறதோ, அல்லது இயற்கை சூழல்கள், கோள்களின் நிலைகள் மாறும்போது ஆற்றல் குறைவு ஏற்படும் போதெல்லாம் அங்க போய் நம்ம ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். அல்லது அது சித்தர் ஜீவ சமாதியாக இல்லை என்கிற பொழுது அங்கு ஒரு குடமுழுக்காக லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அந்த நீரை எல்லாம் ஊற்றும் பொழுது நம்ம அத்தனை பேரும் அந்த கோயில் கலசத்தையே பார்த்துக்கிட்டு, இப்ப அனைத்து மக்களினுடைய ஆற்றலும் ஒரு இடத்துல குவிகிற பொழுது அத்தனையும் வாங்கி வைக்கிற ஒரு இயந்திரத்தை அங்கு வடிவமைத்து வச்சிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து காசை கொண்டு போய் ஒரு பேங்க்ல போட்டு வச்சுட்டோம். இப்ப தேவைப்படும் போதெல்லாம் நாம போய் என்ன செய்து கொள்ளலாம்? ஒரு தீப பயிற்சி செய்வோம். போனா கருவறையில அதுதான் நடக்கும். நம்ம பார்ப்போம், ஒரு தீபத்தை சுழற்றி கொண்டே இருப்பாங்க, நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். கடைசியாக கொண்டு வந்து நம்மிடம் நீட்டுவார்கள்.
அதை தொட்டு நம்ம கண்ணை மூடுறோம், உடனடியாக வெளியில இருக்க வான்காந்தம் ஜீவகாந்தமாக மாறி நமக்கு வேண்டிய ஆற்றலை கொடுத்து விடுகிறது. இதற்காக ஒரு ஆலயத்தை உருவாக்கி வைத்து இப்படி பெறுகிற ஆற்றல் இருக்கிறது. இதை வைத்து நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தா, விரயம் செய்து விடக்கூடாது. எப்படியெல்லாம் விரயம் செய்வோம் அப்படின்னா, ஒரு பயம், ஒரு கோபம், ஒரு கவலை இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஆற்றலை பெற்றுவிட்டு கோயில் வாசலுக்கு வந்த உடனே சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம் அல்லது பேச ஆரம்பிச்சிட்டோம், ஒரு பேராசையோடு சில விஷயங்களை பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆற்றல் எல்லாம் அங்கேயே வீணாகி போய்விடும். இப்ப அதற்காக பயபக்தியையும் உருவாக்கி வைத்து ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு இறைவனுக்கு பயந்து நன்மையே செய்வது என்கின்ற செயல்களை எல்லாம் வைத்து ஒரு இறை வழிபாடை ஏற்படுத்தி வைத்தார்கள். ஆனால் காலத்தால மாறி 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 இன்றைக்கு வேண்டுதல்களாக, பரிகாரங்களாக மாறி போகிறது. பார்த்தோம் அப்படின்னா, எந்த விலங்கும் இறைவனிடம் வேண்டி எதையும் பெறுவதில்லை. ஐந்தறின் ஜீவன் கூட தன்னுடைய இறைவன் மீது முழு நம்பிக்கையோடு இருக்கிறது. வானத்து பறவைகளை பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. ஏன்னா அதுக்கு தன்னுடைய எஜமானன் மீது மிகப்பெரிய நம்பிக்கை. எப்படி இருந்தாலும் எனக்கு உணவு கிடைச்சிடும், அப்படியே கிடைக்கலன்னாலும் நான் முயற்சி செய்தேன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இறையாற்றல் கொடுத்து விடும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம வருவதற்கு முன்பாகவே நமக்கு வேண்டிய அனைத்தையும் தயார் செய்து வைத்தவன் அந்த இறையாற்றல். அப்ப அவருக்கு தெரியாதா எனக்கு வேண்டியதை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று? அப்ப அந்த அறியாமையினால நம்ம நிறைய வேண்டுதல்களுக்காக, பரிகாரத்துக்காக ஏதேதோ செய்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப மகரிஷி இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக தன்னுடைய உலக சமாதான கதியில 2 விஷயங்களை மிக துல்லியமா சொல்றார். ஒன்று, தேர் திருவிழா தவிர்த்தல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். அருட்தந்தை இந்த ஒழித்தல் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக எங்கும் பயன்படுத்தவில்லை. நம்ம வேதாத்திரியத்தை படிச்சோம்னா நமக்கு தெரியும், ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் அவர் பயன்படுத்துறார். புதியதொரு பண்பாடு உலகிற்கு வேண்டும், போதை, போர், பொய், புகை ஒழித்து அமல் செய்வோம். அந்த இடத்துல ஒழித்தலை பயன்படுத்துறாங்க. வறுமையை ஒழிக்கணும்னு சொல்வாரு, போரை ஒழிக்கணும்னு சொல்லுவாங்க, கவலையை ஒழிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒழித்தல் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த உலக அமைதிக்கு, தனி மனிதனுடைய அமைதிக்கு மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே ஒழித்தலை தான் இந்த இடத்துலயும் சொல்றாரு, பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுத்தல். அதே போல தேர் திருவிழாவை தவிர்த்தல்னு சொல்றாரு. எங்கு பார்த்தாலும் தேர் திருவிழாக்கள் வாரக்கணக்குல, நாட்கள் கணக்குல நடந்து அந்த இடம் முழுவதும் சுகாதார கேடு, பொருள் செலவு, எவ்வளவு இயற்கைக்கு விரோதமான செயல்கள் நடக்கிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இது அனைத்தையும் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு அருட்தந்தையே சொல்வதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒரு காலகட்டத்துல தயாரித்த அனைத்து பொருள்களையும் விற்பதற்கு ஒரு இடம் இல்லை. அப்போ அந்த தேர் திருவிழாவை உருவாக்கி அங்கு ஒரு வருடம் முழுவதும் தயாரித்த பொருள்களை எல்லாம் கொண்டு போய் விற்பனை செய்வாங்க. நமக்கும் கூட தெரியும், வீட்டுக்கு வேண்டிய புளி வேணும்னாலும், மல்லி வேணும்னாலும், உப்பு வேணும்னாலும் அந்த நாட்கள்ல மட்டும்தான் கிடைக்கும். வருஷத்திற்கு ஒரு முறை அந்த பொருள் எல்லாம் வாங்கி சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு காலம் இருக்குது. இப்பொழுது அந்த நிலைமை இருக்கிறதா அப்படின்னு சொன்னா, கையில இருக்க போன் மூலமாகவே அனைத்தையும் வீடு தேடி பெற்றுவிட்ட முடியும் நம்மளால. ஆனால் இறை தேடலை பெற முடியாது. அப்ப அதற்குள்ள இருக்கக்கூடிய உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இப்ப மகரிஷி இது ரொம்ப மென்மையாக சொல்ற. நீங்க ரொம்ப வருத்தப்பட வேண்டாம், நானும் இப்படித்தான் இருந்தேன் என்று சொல்ற. சிறு வயதில் தான் கொண்ட பக்தி அப்படின்னு கவி எழுதியிருக்கார்.
கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன். கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன். கடவுள் என்று கற்சிலையை அறையில் பூட்டி வைத்து கதவடைத்து வைத்தேன். அவனுக்கு பசியாற்ற பால், நெய், தேங்காய், கனி வகைகள் கற்சிலை முன் படைத்தேன். ஆனால் கடவுள் தன்மை அறிந்தபோது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன், சிறு பிள்ளை விளையாட்டாக. அப்படின்னு ஒரு அற்புதமான கவி. அவர் ரொம்ப கடுமையெல்லாம் சொல்லவே இல்லை. நான் கூட சின்ன வயதுல கடவுள் தான்ப்பா அத்தனையும் படைச்சான்னு சொன்னேன். அதை வச்சு கண் காது மூக்கெல்லாம் வச்சு அவனுக்கு வடிவத்தை எல்லாம் கொடுத்து நிறைய கதையெல்லாம் சொல்லி அவனை என்னோட வீட்டுக்குள்ளேயே வச்சு குளிப்பாட்டும் போது கூட குளிருமேன்னு சொல்லி வெந்நியெல்லாம் வச்சு குளிப்பாட்டி, பசிக்குமே என்று சொல்லி உணவெல்லாம் கொடுத்து விளையாண்ட காலம் உண்டு. இப்போ கடவுள் தன்மை உணர்ந்த போது நான் எப்படியெல்லாம் சின்ன பிள்ளையாக விளையாடி இருக்கிறேன் என்று எனக்கு புரிகிறதுன்னு எழுதுறாங்க. நம்ம கூட சின்ன வயசுல அம்மா அப்பா எல்லாம் வீட்டுல என்ன செய்வாங்களோ இதே மாதிரி குழந்தை பருவத்துல விளையாடுவோம். ஒரு மண்ணெல்லாம் குடிச்சு வச்சு சின்ன சின்ன சொப்பு பொருள்களை எல்லாம் வைத்து ஒரு சமையலறை போல உருவாக்கி சின்ன பாத்திரங்களை எல்லாம் வச்சு அதுல மண்ணு இலையெல்லாம் போட்டு சமைத்தெல்லாம் சாப்பிட்டிருப்போம். ஒரு பெரிய ஆனந்தம் அந்த குழந்தை வயதுல நமக்கு இருந்திருக்கும். இன்னைக்கு விளையாடுவோமா அப்படின்னா நம்மளால விளையாட முடியாது. அதே உணர்வோடு விளையாட முடியாது. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேர குழந்தைகள் எல்லாம் செல்போன்ல தான் விளையாடுறாங்க. ஒருவேளை இது போல அவங்க விளையாண்டாங்க அப்படின்னா நம்மளும் கூட அவர்களோடு சேர்ந்து விளையாடலாம். ஆனால் என்ன உணர்வோடு விளையாடுவோம்? இது ஒரு விளையாட்டு, இதற்குள்ள எந்த அர்த்தமும் இல்லை என்று புரிந்து கொண்டு ஒரு சின்ன மகிழ்ச்சியோடு விளையாடி விட்டு கடந்து வந்து விடுவோம். ஆனால் இந்த இறை தேடலில் நாம் இந்த விளையாட்டை முடித்து விட்டோமா? அப்போ சிவவாக்கியர் என்பவர் மகரிஷி மாதிரி மென்மையெல்லாம் சொல்லல, ரொம்ப கடுமையாக சொல்ல. அவர் என்ன சொல்றார்? நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மொனமொனன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவை அறியும். நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கரண்டிய வச்சு சமையல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த உணவுப் பொருளினுடைய சுவையை அந்த பாத்திரமோ அந்த கரண்டியோ உணருமா அப்படின்னா உணர முடியாது. ஏன்னா அது உயிரற்ற உணர்வற்ற பொருள். அதே போலதான் இந்த கற்சிலைக்கு எந்த உணர்வும் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்கான் பாரு, அந்த நாதன் உள்ள இருக்கும் போது இந்த கற்சிலை என்ன பேசி விட போகிறது? அப்போ அந்த இறையை வெளியில தேடி தேடி என்னப்பா பிரயோஜனம் என்று கன்னத்தில் அறைந்தது போல ஒரு சித்தர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ எங்க தேட வேண்டும்? அகத்தில் தான் தேடி ஆக வேண்டும். அந்த அகத்தேடலில் அருட்தந்தை சொல்றாங்க, அனைத்திற்கும் உட்பொருளான அந்த பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம், உயிரினங்கள் லட்சங்கள் தெய்வமயம், அகம் பரத்தில் லயமாகும் அனுபவமே பேரின்பமாகும் அப்படின்னு எழுதுறார். அப்போ இந்த உணர்வு வரும் பொழுது மட்டும்தான் நம்ம பார்க்கின்ற அனைத்துமே இறை வடிவமாக நமக்கு உணர முடியும். இப்ப நம்ம சின்னதுல எல்லாம் விளையாடுவோம், ஒரு பெட்ஷீட்டை போத்தி வச்சு ஒளிஞ்சுக்கிட்டு வெளியில இருக்கிறவங்கள மெதுவா திறந்து அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடுவோம் பாருங்க. இதே போல உள்ளுக்குள்ள இறை அறிவு இருந்து கொண்டு அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கு. இது நமக்கு சின்னதுல சில நொடிகள் வந்து வந்து போகும். ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கு, ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்குன்னு நமக்கு நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு வரும். ஆனால் சொந்த வேலை வெளியில இழுத்துக்கிட்டே போவதால அதை நாம பிடிக்க முடியாமலே போயிரும். ஆனால் இப்பொழுது நமக்கு ஒரு அற்புத வாய்ப்பை இரையாற்றி கொடுத்திருக்கு, குரு கிடைத்திருக்கிறார். நமக்காக உட்கார்ந்து நம்முடைய ஆன்மாவிற்காக யாருமே வேலை செய்ய முடியாது. நம்ம வந்த வேலையை நம்ம மட்டும்தான் நிறைவேற்ற முடியும்.
நம்ம அகத்தவம் செய்து அந்த அகத்தை பரத்தோடு இணைக்கின்ற ஒரு அற்புதம் நடந்துச்சு என்று சொன்னால் உலகங்கள் தெய்வமயம். இந்த பிரபஞ்சத்தை பார்த்தா காண்கின்ற அத்தனையும் தெய்வமா தெரியுது. உயிரினங்கள் அனைத்தும் தெய்வமாக தெரிகிறது. அப்போ அதே ஆற்றல் தான் என்னுள்ளும் இருக்கிறது, அனைத்துமாக இருக்கிறது என்கிற பொழுது அந்த இறையை எங்கும் காண முடிகிறது. கடவுளை காணாத குறை அந்த நொடியே நீங்கி போகிறது. இது நீங்கி விட்டது என்று சொன்னால் இரண்டாவது குறையாக மகிழ்ச்சி சொல்றாங்களே, வறுமை என்கின்ற பற்றாக்குறை. இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது எங்கிருந்து வருகிறது? இறையை பற்றாத குறைதான் அனைத்து பற்றாக்குறைக்கும் காரணம். நான் இங்க வந்திருக்கேன், நான் சாப்பிடணும், இங்க இருக்கக்கூடிய பருவ காலத்துக்கு ஏற்றபடி என்னை காத்து கொள்ள வேண்டும், பருவத்தே பாலுறவு தேவை, இதையெல்லாம் அளவும் முறையோடும் நடத்தி கொள்வதற்கு எனக்கு என்ன வேணுமோ அது போதும். அதை தாண்டி என்னுடைய தேவைகளை வளர்த்து கொண்டே போகக்கூடிய ஒரு உணர்வு இந்த இறையை கண்ட பிறகு வருவதில்லை. ஒரு நிறைவு மனதிற்கு வந்து விடுகிறது. அப்போ பொருளீட்டல் அப்படிங்கிறது ஒரு நேர்மையான வழியில், மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீ ஞானியாவே இருந்தாலும் உன்னுடைய தேவையை நேர்மையான வழியில் பொருளீட்டி நிறைவு செய்து கொள். ஒருவேளை நீ பிச்சை எடுத்து அல்லது மற்றவரிடம் கையேந்தி இலவசமாக பெற்று வாழ்ந்தால் அதுவே மிகப்பெரிய பதிவு என்று சொல்வார். அப்ப நாம் வாழக்கூடிய காலத்துல ஒரு நேர்மையான வழியில பொருளீட்டுவது. ஒருவேளை இறையாற்றல் எனக்கு நிறைய கொடுத்துருச்சு என்று சொன்னால் அது எனக்கானது அல்ல, யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு கொடுப்பதற்காக என்னை நம்பி கொடுக்கிறது. அப்ப நான் கொடுக்க ஆரம்பிச்சா இந்த பற்றாக்குறை அப்பொழுதுதான் நீங்க தொடங்கும். எல்லாரும் நிறைய எடுத்துக்கொள்கிற பொழுது நிறைய பேருக்கு இல்லாமல் தான் போகும். இந்த பற்றாக்குறை நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இறை வணக்கம் நான் உணரப்பெற வேண்டும். அப்ப இறை வணக்கம் வந்துருச்சு என்று சொன்னால் பொருள் துறையில ஒரு நிறைவு வந்துவிடும். மூன்றாவது குறை செயலுக்கு விளைவு. அப்போ செயலுக்கு விளைவு புரியல என்று சொன்னால் இந்த வாழ்க்கையே வீணாகி போகிறது. அப்போ அம்மா பாடுனாங்க இறைவணக்க பாடல்ல, மகரிஷி மிக தெளிவா சொல்றாங்க. 3 இடங்கள்ல உணர்தல்ங்கிற வார்த்தையை இந்த கவியில போட்டிருப்பாங்க. பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல தான் ஒரு அற்புதமான உணர்தல் நடக்கிறது. நம்ம ஐயுணர்விலிருந்து 6வது உணர்வுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே நீதி நெறி உணர் மாந்தராகி, அங்கும் ஒரு உணர். நீதி என்பது இறை நீதி, நெறி என்பது அறநெறி. இது ரெண்டும் தான் இந்த 3வது 4வது குறைகளை நீக்கும். செயலுக்கு விளைவு என்பதுதான் மிகப்பெரிய இறை நீதி. இது புரிந்து விட்டது என்று சொன்னால் நம்மிடம் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, நமக்கு ஏதாவது வாழ்க்கை சிக்கல்கள் வருகிறது, துன்பம் வருகிறது என்று சொன்னால் நமக்கு தெளிவா புரியும், அக்கௌண்ட் ஒண்ணுதான், பாஸ்புக் தான் மாறி இருக்கிறது. நான் முன்னால் செய்த ஏதோ ஒரு செயலுக்கான விளைவு இப்பொழுது துன்பமாக வருகிறது. அதை நான் அன்பும் கருணையோடு பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஏற்பு திறன் எனக்கு வரும். அடுத்தது, இனி செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நல்ல விளைவுகள் வரக்கூடிய செயலையே செய்வேன் என்கின்ற ஒரு விழிப்புணர்வும் வரும். அப்போ அந்த ஏற்பு திறனும் விழிப்புணர்வும் எங்கிருந்து வரும் என்று சொன்னால் இந்த இறையை செயலுக்கு விளைவாக காணுகிற காட்சியில் தான் வருகிறது. அப்போ இந்த காட்சி நம்முடைய 4வது குறையையும் நீக்கி விடுகிறது. பிறரை துன்புறுத்தியே வாழ்வது அல்லது துன்புற்றே வாழ்வது. இந்த புரிதல் வந்த பிறகு காண்கின்ற அனைத்து ஜீவ இனங்களும் தெய்வமயம்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அப்ப யாருக்கு நம்ம துன்பத்தை கொடுத்து விட முடியும் அப்படின்னா எந்த ஜீவனுக்கும் துன்பத்தை கொடுக்க முடியாது. நான் உண்கின்ற உணவில் கூட ஒரு ஜீவனை துன்புறுத்தி உணவு உண்ண வேண்டும் என்கின்ற தன்மையெல்லாம் தானாக விலகி போய்விடும். அப்போ நமக்கு தெரியும், ஓரறிவு ஜீவன் மட்டும்தான் அசையாமல் ஒரே இடத்தில் இருக்கிறது. அசையாததுனால அது சைவம் அப்படின்னு சொல்லு.
2 அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் அசைந்து கொண்டே இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கு. நகரக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதெல்லாம் அசையும். இந்த ஓர் அறிவுக்கு மட்டும்தான் இரையாற்றல் என்ன வைத்திருக்கிறது என்றால் வலி என்கின்ற உணர்வு இல்லாமல் வச்சிருக்கு. காரணம், அதனுடைய வேர்கள் எல்லாம் இந்த பூமி தாயோடு இணைத்துக் கொண்டு தான் பெறுகிற அனைத்து காந்த மாற்றங்களையும் அந்த எர்த்திங் அப்படின்னு சொல்லி பூமியோடு சமநிலைப்படுத்தி விடுகிறது. ஆனால் 2 அறிவிலிருந்து 5 அறிவு ஜீவன் வரை, 6 அறிவு மனிதன் வரை வலி என்பது உண்டு. ஏன்னா அவனுக்கு நரம்பு மண்டலம் இருக்கிறது, மூளை இருக்கிறது. அப்போ எதை ஒரு ஜீவகாந்த மாற்றம் நடந்தாலும் உணர்ந்தாலும் உடனடியாக மூளைக்கு ஒரு தகவல் போகுது. அது இன்பமா துன்பமானு பார்க்குது. அப்போ இந்த உடலால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உணர்வை நாம் துன்பமாக உணர்கிறோம், வலியாக உணர்கிறோம். அப்போ ஒரு ஜீவனை வதைத்து வாழும் சுதந்திரத்தை பறித்து அதன் உடலை திருடி கொலை செய்து இவ்வளவு 4 தவறுகளை செய்துதான் உணவாக நான் உண்ண வேண்டுமா என்கின்ற உணர்வு மிக தெளிவாக நமக்கு வரும். அப்ப ஜீவ காருண்யமே இறையை உணர்கிற திறவுகோல் அப்படின்னு வள்ளலார் சொல்வாங்க. அப்ப இயல்பாகவே எந்த ஜீவனுக்கும் துன்பம் தராத உணர்வு வரும் பொழுது இந்த 4வது குறை துன்புறுத்தி துன்பத்தை அனுபவித்து வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சமூகத்திலிருந்து நீங்க தொடங்கும். அப்போ உலகில் பெரும்பாலானவர்களுடைய உணவு என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு புரியுது. அப்போ நம்ம வீட்டுல எப்படி செய்யணும், நம்முடைய பிள்ளைகள் எதை உணவாக பெற வேண்டும் என்பதிலெல்லாம் ஒரு தெளிவு நமக்கு வந்து விட்டது என்று சொன்னால் இந்த 4 குறைகளையும் நீக்கிய வாழ்க்கை முறைக்கு பேரு இறை வணக்கம். அப்போ இந்த இறை வணக்கம் அப்படிங்கிறத பெறுவது எப்படின்னா தனிமையாக இருந்து அகத்தவம் புரிந்து அகத்தில் பரத்தை நாம உணர்ந்தே ஆக வேண்டும். மகரிஷி ஏற்கனவே சின்ன வயதுல கண்ட அந்த பக்தி சொன்னாங்க. கடவுள் தன்மை உணர்ந்த பிறகு அதே வார்த்தைகளை வச்சு ஒரு கவிதை சொல்றார். கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொல்லி கருத்துக்கு கடவுள் தன்னை சிறுமையாக்கி அப்படின்னு சொல்றார். இப்ப நம்ம எல்லாம் கதை சொல்லி வடிவம் எல்லாம் சொல்லி அந்த இறைவனை ஒரு சின்னவன் ஆக்கி விட்டோம். எவ்வளவு பெரிய ஆளு, அவனை அவமானப்படுத்தி அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்ற, புண்பட்ட நெஞ்சம் மேலும் புண்ணாய் போகும். மக்கள் எல்லாம் அந்த இறை வழிபாடுல நிறைய செய்து 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 ஒரு நிலையில இவர்கள் இறைவனுக்கு கொடுத்ததாக ஒரு உணர்வோடு நான் உனக்கு இவ்வளோ எல்லாம் செஞ்சனே, என்ன நீ கைவிட்டுட்டியே என்று ஒரு விரக்தியில புண்பட்ட மனதோடு வாழ வழி தெரியாது கண் கலங்கி நிற்போருக்கெல்லாம் கடவுள் தன்மை கர்மத்தின் விளைவாய் எழுந்து இயங்கும் உண்மையினை விளக்குவதே இக்காலத்திற்கு ஒத்த உயிர் தொண்டாகும் உணர்வோம் செய்வோம் அப்படின்னு எழுதுறாரு. அப்போ இந்த காலத்துல நம்ம உணர்த்த வேண்டிய விஷயம் அப்படின்னு சொன்னா கர்மத்தினுடைய விளைவுதானப்பா அத்தனையுமாக எழுந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ நீ படிக்கிற அத்தனை துன்பமும் உன்னுடைய பதிவுகளின் நீக்கம். அதை மகிழ்ச்சியாக ஏற்பு திறனோடு சகித்துக் கொள்ளும். இனிமேல் செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் மிகவும் விழிப்புணர்வோடு செய்ய முயற்சி செய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உயிர் தொண்டை நாம செய்ய வேண்டும் என்று சொல்றாரு. அப்போ நாம் அனைவருமே செய்ய வேண்டிய அடிப்படை கடமை அப்படிங்கிறது இந்த சிக்கலுக்குள்ள நம்ம மாட்டி விடக்கூடாது. ஒரு தேர் திருவிழாவோ தவிர்த்திட வேண்டியதுதான். பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் அப்படிங்கிறத நம்மிடம்தான் வர வேண்டும். நமக்கு எந்த மத அடையாளமும் தேவையில்லை. இந்த பேரு கூட நம்ம சொன்னோம்னா நீங்க எந்த மதமானு கேட்கக்கூடிய சமூகத்துல வாழும். எதிர்காலத்துல கூட இந்த பேரே இல்லாம எப்படி ஒரு ஆதார் கார்டுக்கு நம்பர் இருக்கோ அது மாதிரி வச்சுட்டா கூட பரவாயில்ல போல, ஒரு அடையாளம் தான். அப்போ இது போன்ற அடையாளங்களுக்குள்ளெல்லாம் சிக்கிக்கொள்ளாத ஒரு அற்புதமான நபர்களாக நம்ம மாற வேண்டும். அதற்கு அந்த அறிவை வழங்கக்கூடிய இடங்கள் தான் அறிவு திருக்கோயில் என்று சொல்றோம். அங்கு நாம மற்ற எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு வந்த வேலையையும் நாம ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ முயற்சி செய்து ஒரு காலகட்டத்துல
இதற்கு அதிக நேரத்தை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோம். மற்ற கடமைகள் எல்லாம் நம்ம ஓரளவுக்கு நிறைவா முடிச்சிருப்போம். முழுவதுமாக முயற்சி செய்கிற பொழுது, அதனாலதான் நம்ம முன்னோர்கள் 4 வகையாக இந்த வாழ்க்கையை பிரிச்சு வச்சாங்க. நமக்கெல்லாம் தெரியும். முதல் 20 ஆண்டுகள் இளமை காலம், அறத்தை கற்றுக்கொள், குருகுலத்துக்கு போங்க, வந்த வேலையை நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு இல்லறம், அதுக்கு பிறகு அகத்தவ காலம், கடைசியில தொண்டு அப்படின்னு அருட்தந்தை அதை அருமையாக நமக்கு கொடுத்திருக்காங்க. அறம், பொருள், இன்பம், வீடு பெற இந்த 4 காலங்களோடு இணைத்து நாம பெற்றுவிட முடியும். அப்ப அதை தான் ஔவையார் சொல்லுவாங்க. ஔவையார்கிட்ட முருகர் கேட்கிறார், இனிது எது இந்த உலகத்திலேயேங்கும் போது, இனிது என்று கேளு தனி நெடு வேலாய். ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைட்டில் மாதிரி கொடுப்பாங்க. இங்க சொல்வது தனி நெடு வேலாய் அப்படின்னு சொல்லி. இந்த தனிமை இருக்கிறதே, இதில் தான் நம்ம வந்த வேலையை நிறைவு பெறும். இனிது இனிது ஏகாந்தம் இனிது. ஏகாந்தம்னா பயமா இருக்கும். ஆனால் தனித்திருந்து ஒரு ஓர்மை உணர்வோடு அந்த ஏகாந்தம் என்கின்ற இனிமையை அனுபவித்து விட்டோம் என்று சொன்னார். அதை விட சிறப்பு எதுவும் இல்லை. அடுத்தது சொல்றாங்க, அதனினும் இனிது ஆதியை தொழுதல். அந்த ஆதியை அந்த ஏகாந்தத்துல உணர்ந்த பிறகு ஏற்படுகிற அந்த பேரின்பம் இருக்கிறதே, ஒரு அற்புதம். அதனினும் இனிது அறிவுடையோர் சேர்தல். இதை உணர்ந்தவர்கள் தான் அறிவுடையோர். அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த இறையை பற்றி பேசுகிற போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அதனினும் இனிது அறிவுடையோரை கனவிலும் நனவிலும் காணுதல் தானே. நாம் இதை செய்ய செய்ய என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, முழிச்சிருந்தாலும் சரி, கண்ணு மூடினாலும் சரி, நமக்கு என்ன நினைவு இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த அறிவுடையோரே சூழ்ந்திருக்கிற மாதிரி நம்முடைய குரு மகான், அவருடைய முன்னோர்கள், நம்ம கற்றுக்கொண்ட பழைய மூத்த பேராசிரியர்கள் அத்தனை பேரும் சொன்ன கருத்துக்கள், அவர்களுடைய உருவம், அவர்களுடைய சொல், செயல் எல்லாம் நினைவுக்கு வரும். அப்ப இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய இனிதாக இருக்கும். இந்த உணர்வை நாமும் அனுபவித்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து சென்று நீதி உணர் மாந்தரை வாழும் நிலை உணர்ந்து, இப்ப நான் எவ்வளவு உடல் நலத்தோட இருக்கேன், உடலால தொண்டு செய்யறதுக்கு தயார். அறிவோட இருக்கேன், அறிவால செய்வதற்கு தயார். செல்வத்தோட இருக்கேன், செல்வத்தை கொண்டு தொண்டு செய்வதற்கு தயாராக நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லி, இந்த நல்லதொரு வாய்ப்பளித்த ஐடி இயக்குநரக பொறுப்பாளர்களுக்கும், பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நாம் இப்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். கிராமா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நான் ஆழியார்ல இருக்கேன். என்னோட கூட இருக்கவங்களுக்கு 1 மணி நேரம் துணைக்கி இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சு. உங்க ஸ்பீச்சை கேட்டேன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா ஐயா. இந்த மனவழி, உடல் வழி, இந்த உடல் வழிங்கிறது எல்லாருக்குமே உண்டா? 1 அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும். மனவழி நம்ம 6 அறிவுக்கு மட்டும்தான் உண்டா? அது ஒண்ணு. 2வது வந்துயா, இந்த நீங்க இப்ப 5 அறிவு ஜீவன்களை பத்தி நல்லா பேசுனீங்க. அந்த மனவழி அதுக்கு இருக்குமா? இப்ப நம்ம தின்னா வெட்டுனா போதும் பாவம்னு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தின்னா போச்சுமா, கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு சொல்றவங்களும் இருந்தாங்க. அத பத்தி உங்களுடைய கருத்தியா? இன்னொன்னு, நம்ம வந்த நிலையை உணரவில்லை, அது சொன்னீங்க. கண்டிப்பா பாலியார் வரலைன்னா எனக்கெல்லாம் எது நம்ம வந்த வழியே தெரியாதுதான். ஆனா அதை உணர்ந்த பிறகு உன் பெற்றோருக்கு, உன் பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். அது எந்த வழியில சாத்தியம்? நம்ம வேதாத்திரியத்துக்கு கூப்பிட்டா வருவாங்களா? இல்ல நீங்க சொல்லுங்கனாக்கா, அந்த சின்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிள் விளையாட்டு எல்லாம் சொன்னீங்க, அந்த வழி உணர்த்த முடியுமா ஐயா? உங்களுடைய குரலுக்கு என்னுடைய வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன மாதிரி உடல் வலி எல்லா ஜீவனுக்கும் உண்டுமா? மனவலி அப்படிங்கிறது மனிதனுக்கு தான் ரொம்ப அதிகம். 5 ஜீவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை அதுக்கும் மன வலிக்கும். ஆனா அதை தொடர்ந்து நீண்ட காலமாக கொண்டு போக
ஒரு பூனை இருக்கு, அதனுடைய ஒரு குட்டி இருக்கு. அந்த குட்டியை என்ன செஞ்சிருவாங்கன்னா கொஞ்சம் வளர்ந்தோன்னே எடுத்து பக்கத்துல கொடுத்துட்றாங்களோ, அது இழந்து விட்டது அப்படின்னா அது ரொம்ப நாள் அதை கொண்டு போறது இல்லை, அல்லது இறந்தே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கண் முன்னாடி அது நீண்ட காலமாக அதிலேயே மாட்டிக்கொண்டு தவிப்பதில்லை. கொஞ்ச காலத்துல தன்னுடைய நிகழ்காலத்துக்கு அது வந்துருது, அதுல வாழ்ந்து விடுகிறது. ஆனா மனிதன் அப்படின்னு வரும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் இறந்த காலத்திலேயே வாழ்பவன் மனிதன், அல்லது எதிர்காலத்திலேயே நினைத்து நினைத்து பயந்து கொண்டு அதற்காக திட்டமிட்டு கொண்டே வாழக்கூடியவன் மனிதன். அப்படிங்கும்போது மனவழி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் மனிதனுக்கு மட்டும்தான். கடந்த கால இழப்புகளை எல்லாம், கடந்த கால துன்பங்களை எல்லாம் நினைத்து கொண்டே இருக்கிறது, அல்லது எதிர்காலத்துல இப்படி ஆகிவிடுமோ என்று நினைக்கிற பொழுது அதுவுமே கூட தன்னுடைய உடல் அளவுல மனதளவுல மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இப்ப மனவலி மனிதனுக்கு தான் அதிகமாக இருக்கு. அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய பெற்றோர்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ நம்ம சொல்ல வேண்டும் அப்படிங்கும்போது நேரடியாக போய் இறையை பத்தி எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட முடியாது. ஏன்னா நீண்ட கால ஒரு பழக்கத்துக்குள்ள அவங்க சிக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ மகரிஷி சொன்ன மாதிரி சில செயல் விளைவு உதாரணங்கள் மூலமாக சொல்லலாம், அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, உடல் முடியல, அதற்கு ஒரு தீர்வு இந்த பயிற்சி கொடுக்கும்னு சொல்லி இங்க அழைத்து வந்த பிறகு அதுல அவர்களுக்கு முன்னேற்றம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல தொடங்கி மனதுக்கு போயிடலாம். இப்ப பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள நம்ம எப்படி கூப்பிட வேண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, படிக்கிறாங்க அப்படின்னா நீ நல்லா படிப்பதற்கு ஒரு சிறப்பான மூளை வளர்ச்சி இந்த பயிற்சி செஞ்சா கிடைக்கும், உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இங்க அழைத்து வந்த பிறகு அவங்களுக்கு அது புரிய வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ அந்த வகையில நாம மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உண்மையே என்றாலும் மென்மையாக சொல்லுங்கள்னு சொல்லுவாரு. இப்ப எனக்கு தெரியுங்கிறதுக்காக கடுமையெல்லாம் சிவவாக்கியர் மாதிரி சொல்லிட முடியாது. மகரிஷி மாதிரி ரொம்ப மென்மையாக சொல்லி நம்முடைய வாழ்க்கை முறை மூலமாக அவர்களை இதுக்குள்ள கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யலாம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. காஞ்சிபுரத்திலிருந்து கவிதா கோவிந்தராஜன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, திருநெல்வேலிக்கு வந்தா அல்வா சாப்பிடுவோமா, கோயிலுக்கு போவோமான்னு கேட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் என்னங்க ஐயா சொன்னீங்க? அது இல்லைங்கம்மா, அதாவது மகரிஷி பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையில் மாட்டிக்கொண்டவன் மனிதன் சொல்வார். நம்மளால இந்த இறை தேடல், உணவு தேடலையும் விட முடியல, இறை தேடல் அப்படிங்கிற அந்த இறைவனை, தெய்வத்தை உணர வேண்டும்ங்கிற அந்த ஆசையை விட முடியாது. இந்த குழப்பத்துல இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே வாழ்க்கையில பயணித்து கொண்டே இருக்கோம். ஒரு கோயிலுக்கு போனா கூட அங்க என்ன பிரசாதம் கிடைக்கும், அந்த ஊர்ல எதெல்லாம் சுத்தி பார்க்கலாம் என்கின்ற ஒரு உணர்வோட தான் வரும். இறைவனை தேடி கோயிலுக்கு எத்தனை பேர் போறாங்க அப்படின்னா சொல்ல முடியாது, தெரியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையெல்லாம் கூட்டம் கூட்டமாக போறாங்க அப்படின்னா எதற்காக போறாங்க அப்படின்னா, வீட்டுல நான் டூர் போறேன்னு கேட்டா யாரும் அனுப்ப மாட்டாங்க. நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்து அனுப்ப நம்ம தயாராக இருக்கும். அப்போ அதை அவங்க ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. கோயிலுக்கு போறோம்னு சொல்லி அதுக்கு பக்கத்துல நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கும், அங்கேயும் போயிட்டு வந்துடும். அப்போ இறை வழிபாடே விளையாட்டாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்துல உண்மையான இறை அப்படிங்கிறது நம்ம எங்கேயுமே தேடி போக வேண்டியதில்லை. எந்த மகானும் இறையை தேடி எங்கேயுமே போனதில்லை. மகரிஷி இந்த இறையை தேடி எந்த கோயிலுக்காவது போயிருப்பாங்களா அப்படின்னா, உணர்ந்ததுக்கு எங்கேயும் போக வேண்டியதே இல்லை. ஒரு இடத்துல உட்கார்ந்துருவாங்க, அகத்திலே அனைத்தையும் உணர்ந்து விட முடியும். அப்ப அதற்கு ஜெயிப்பதற்கு முதல்ல இந்த புலன் அனுபவத்துல நிறைவு வர வேண்டும், உணவுல நிறைவு வர வேண்டும், 5 புலன்களிலும் நிறைவு பெற வேண்டும். அப்பதான் மனசு உள்ள போய் ஒடுங்கும். அதனாலதான் அருட்தந்தை 5 அளவுமுறையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க, பயிற்சி எல்லாம் கொடுத்திருக்காங்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்த அன்பராக ராதாம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ராதாம்மா. வாழ்க வளமுடன் ஜங்காமா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு 2 கேள்விங்க ஐயா. ஒரு அன்பர் கேட்டாங்க, இன்னைக்கு இருக்கிற இதுல வேதாத்தரியத்துக்கும் வரமாட்டேங்கிறாங்க, ஆன்மீகத்திலயும் எதுவும் ஈடுபட மாட்டேங்கிறாங்க, வேலை வேலை வேலைன்னு வேலைக்கு தான் ஓடிட்டு இருக்காங்க, குடும்பத்துல தான் ஐக்கியமாயிட்டாங்களே தவிர நம்ம காலம் மாதிரி
ஒரு கோவில் குளத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டாங்க ஐயா. அதுக்கு தங்களோட பதில் தேவைங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, அவர்களுக்கு அதுதான் மகரிஷி என்ன சொல்லிட்டாங்கன்னா, எளிமையாக செயல் விளைவை மட்டும் புரிய வைக்க முடிஞ்சா போதுமா. ஒரு பந்தை தூக்கி மேல போட்டா கீழே தான் வரும். நம்ம எந்த பிரார்த்தனை செய்தும் அதை தடுத்து விட முடியாது. அப்போ அந்த ஒரு செயல் விளைவை அவர்களுக்கு புரிய வச்சுட்டு அதுல கொஞ்சம் மாற்றம் நடந்தாலே போதும்மா. அவங்களுடைய வாழ்க்கையே நிறைவாக போயிடும். கெட்டதை செய்யாத ஒரு நிலை வந்தாலே, நல்ல பதிவுகள் நம்மிடம் அதிகமாக இருந்தாலே இயல்பாகவே இறை தேடல் வந்துடும். நம்ம வந்த வழியை அது சரியாக புரிவதற்கு உதவி செய்துவிடும். அதற்கான நேரம் தான் இல்லாம நம்ம அத்தனை பேரும் சொந்த வேலையிலேயே மூழ்கி கொண்டிருக்கிறோம். நம்ம எங்க இருந்து வந்தோம்னு திரும்பி பார்ப்பதற்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கல. அப்போ இதை நாம உணர வைப்பதற்கு முயற்சி செய்யலாம். செயல் விளைவை நம்ம சின்ன வயசுலயே உணர்த்தி விட வேண்டும். அது நல்ல பதிவுகளை ஏற்படுத்துச்சுன்னா அந்த பதிவுகளே அந்த இறை தேடலை அவர்களுக்கு ஏற்படுத்தும். வாழ்க்கை. அதாங்க சின்ன வயசுல கோவிலுக்கு எல்லாம் வருவாங்களாம். இப்ப கோவிலுக்கு கூப்பிட்டா நீ போயிட்டு வாமா, நீ போயிட்டு வாப்பா அப்படிங்கிறாங்களாம். அதனால அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க. நான் ஐயாட்ட கேட்டுட்டு சொல்றேன். யார்ட்டையாவது அது அவருடைய தவறு இல்லைங்க. ஏன்னா நம்ம கோயிலுக்கு போறோம், எதுக்கு போறோம்னு அவங்களுக்கு சொல்லவே இல்லைங்க. ஏதோ ஒரு சுற்றுலா போற மாதிரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரமே ஒழிய ஏன் கோயிலுக்கு போகணுங்கிற காரணத்தை நம்ம சொல்லல. அங்க போனா என்ன நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம சொல்லவில்லை. அப்ப அதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்லி இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாமே அவங்க எல்லாருக்குமே புரிந்திருக்கும். நம்ம கோயிலுக்கு ஏன் போறோம், அங்க போனா ஒரு பெரிய ஆற்றல் நமக்கு கிடைக்குது, அதை வைத்து ஒரு மன அமைதியோடு அனைத்தையும் சிறப்பாக செய்ய முடியும். அப்ப அந்த ஆற்றலை விரயமில்லாத ஒரு மனநிலை வேணும் அப்படின்னா ஒரு தற்சோதனை ரொம்ப அவசியம். கோயிலுக்கு போனா மட்டும் பத்தாது. கோவம் வந்துருச்சுன்னா எல்லா ஆற்றலும் வீணாயிரும், கவலை வந்துச்சுன்னா எல்லா ஆற்றலும் வீணாயிரும். இப்போ இதை நம்ம புரிய வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப கூட அவங்க கோயிலுக்கு வந்துட்டு தான் இருக்கு. இப்போ நம்முடைய குழந்தைகளை நம்ம குறையே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அப்படித்தான் அவர்கள் வாழ்கிறார்கள். அப்ப அந்த குறை நம்மளிடம்தான் இருக்கு. மகிழ்ச்சி சொல்வாங்கல்ல, அது போல அனைத்தும் சமுதாய குறையாக இருக்கு. நல்ல முயற்சி செய்வோமா, ஏதாவது வகையில அவர்களுக்கு உதவி செய்யலாம்னு வாழ்த்துங்க. நிச்சயமாக அவர்கள் அந்த வழிக்கு வருவாங்க. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா, நான் சொல்லிடுறேங்க ஐயா. அடுத்தது எனக்கு ஒரு கேள்வி. நம்ம தவம் பண்றோம், அந்த தவம் குழந்தைங்களுக்கு பயன் பெறுமா? அவர்கள் இப்ப பையன் மௌன துரியம் சாந்தி வரைக்கும் எடுத்திருக்கான், பொண்ணு பிரம்மஞானம் வரைக்கும் போயிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இதுல வரமாட்டேங்கிறாங்க. இன்னும் அவங்க கருமையன் தடுக்குதா என்ன ஏதுன்னு தெரியல, ஈடுபாடா வரமாட்டேங்கிறாங்க. அதனால இது நம்ம செய்யறதவும் பிற்காலத்துல அவங்களுக்கு ஏன்னா குருவோட டச்சிங் இருக்கிறதுனால, வீச்சை பெற்றிருக்கிறதுனால பிற்காலத்துல அது அவனுக்கு உபயோகம் ஆகுமா? நம்ம செய்யறதவன் எந்த அளவு அவங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிறது என்னோட சொந்தமான கேள்வி. நிச்சயமா உதவி செய்யுங்க. உங்களுடைய கருமையமும் அவர்களுடைய கருமையமும் நேரடியாக இணைக்கப்பட்டவை. உங்களுடைய தவ ஆற்றல் எப்பொழுதுமே அவங்கள வழிநடத்தி கொண்டே இருக்கும். இப்ப சின்ன வயதுல அவங்க கொஞ்சம் ஆர்வமாக இளமை துடிப்போடு நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும், படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயே நமக்கு சொல்லிக் கொடுக்க முடிந்திருந்தால் சிறப்பு. முடியல அப்படிங்கும்போது திடீர்னு போய் அவங்கள மாத்துவது சிரமம். அப்ப நல்ல தவம் செய்யுங்க, அவங்க சிறப்பாக இருக்கிறதாக வாழ்த்துங்க, உங்க அகக்காட்சியாகவே அவங்களை காணுங்க, அவங்க நல்லபடியாக இருக்காங்க. ஒரு காலகட்டத்துல நிச்சயமாக அவர்கள் மீண்டும் இந்த வழிக்கு வந்துதான் தீருவார்கள். அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்கம்மா. நீங்க தொடர்ந்து தவம் செய்யுங்கள், வாழ்த்துங்க. வாழ்க்கை வளம். நன்றிங்க ஐயா. ஏன்னா அவங்களுக்கு டைம் இல்லைங்கிறாங்க. நம்ம புஷ் பண்ணவும் முடியாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பசங்களை. அதனால இந்த கேள்வி ரொம்ப நாளா அந்த மைண்ட்ல இருந்துச்சு. இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு தோணிடுச்சுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சந்திரமா, நன்றிமா. வாழ்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மாரியப்பன் ஐயா. ஐயா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. மாரியப்பன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பாண்டிச்சேரியில இருந்து மாரியப்பன் பேசுறேன் ஐயா. ஐயா, நீங்க இப்ப இந்த உரையில சொன்னீங்க, நம்ம இந்த கோயில்ல இருந்து குடமுழுக்கு செய்வது மூலம்தான் நாம் அங்கு ஆற்றல் பெருகுதுன்னுங்க ஐயா. அதே மாதிரி சித்தர்கள் ஜீவ சமாதி உள்ள இடத்துல இயற்கையாகவே அங்க ஆற்றல் குவிந்து இருக்குதுன்னு சொன்னீங்க ஐயா. அதை கொஞ்சம் விளக்குங்க ஐயா. சித்தர்களுடைய ஜீவசமாதி இடம். ஆமா, சித்தர்கள் ஜீவசமாதி அப்படின்னா உடல்ல இருந்து உயிர் பிரியவில்லைங்க.
அந்த உடலுக்குள்ளேயே இந்த உயிர் சுழன்று கொண்டிருக்கு. அவங்களுடைய நினைவு துரியாதீதத்துல சுத்த வெளியில இருக்கு. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம அங்க போய் உட்கார்ந்து ஒரு அமைதியான மனநிலையில பேசாம நம்முடைய அலைச்சூழலை குறைச்சோம் அப்படின்னு சொன்னா இயல்பாகவே அவர்களுடைய அந்த ஆற்றல் பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி நமக்கு கிடைக்கும். இப்ப அங்க நீங்க வேற எந்த எந்திரமும் அங்க தேவைப்படாது, வேற எந்த மந்திரமும் கூட அங்க அவசியப்படாது. ஆனா வேறு ஒரு இடத்துல சித்தர் ஜீவசமாதி இல்லாத ஒரு இடத்துல ஒரு கோயிலை நாம் உருவாக்கணும் அப்படின்னா, ஏன்னா கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு அதுக்குதான் சொல்லுவாங்க. எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ள போனோம்னா அது ஒரு எனர்ஜி பேங்க் மாதிரி இருந்து அனைவருடைய ஆற்றலையும் அந்த குடமுழுக்கு கும்பாபிஷேகம் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. அப்ப அதை செய்யும் போது அனைத்து மக்களையும் திரட்டி அவ்வளவு ஆற்றலையும் அங்க என்ன பண்றோம்னா வாங்கி வைத்துக் கொள்ளும். அது வருஷம் வருஷம் ரினிவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வருஷத்துக்கு ஒரு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அப்படி இந்த ஆற்றலை பயன்படுத்துறோம். ஆனா இது எதுவுமே நீங்க உணர்ந்த பிறகு உங்க வீட்டுல இருந்தே அத்தனையும் பெற முடியும். ஏன்னா இறையாற்றல் எல்லா இடத்துலயும் நிறைவாக இருக்கிறது, எங்கும் உள்ளது நீக்கமர. அப்போ அதை பெறுவதற்கு ரொம்ப எல்லாம் சிரமப்பட வேண்டியது இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஆற்றலை செலவு செய்து பொருளை செலவு செய்து அதை பெறணுன்ற அவசியம் இல்லை இன்றைய காலகட்டத்துல. இப்ப அந்த வகையில் நாம பயன்படுத்திக் கொள்ளலாம். போகக்கூடாதுன்னு எல்லாம் இல்லைங்க, தாராளமா போங்க. நீங்க நல்ல தவம் செய்து உங்களுடைய ஆற்றலை கோயில்ல கொடுத்துட்டு வாங்க. மகிழ்ச்சி அதை தான் சொல்லுவாங்க, உங்களை கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு ஒரு சொல்லுவாங்க. மகிழ்ச்சி சொல்லுவாங்க, நீங்க போய் அங்க துரியாதீத தவம் எல்லாம் செஞ்சு ஆற்றலை கோயிலுக்கு கொடுத்து கொண்டு வாங்க, அங்க இருக்கவங்க அதனால பயன்பெறட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த வகையில நாம சிறப்பாக இந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யலாம் என்று சொல்லிட்டேன். வாழ்க்கை. நன்றி ஐயா, மிகச்சிறப்பான பதில் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கும்பகோணத்திலிருந்து சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு வந்து சாமி கும்பிடுறது கூப்பிட்டா ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணு அதே போதும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த பசங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த பசங்களுக்கு அந்த பக்தி அப்படிங்கறது இல்லாம போயிடுமோ அப்படின்னு தான் ஐயா எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. அது வந்து அப்புறம் அந்த 5 அளவு முறையில அந்த உணவு வந்து கொஞ்சம் ஜங்க் ஃபுட் கொஞ்சம் சேர்த்துக்கிற மாதிரி சூழ்நிலை அமைச்சிருக்குது. அதை வந்து இன்னமும் மாத்தணும் அப்படிங்கிற போது கொஞ்சம் யோசனையா இருக்கு. அது மட்டும் தான் என்னுடைய கேள்வி. அந்த பசங்களை எப்படியா அந்த பக்தி மார்க்கத்தை கொஞ்சம் உள்ள எடுத்துட்டு வர்றது, அதுக்கு மட்டும் தான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பக்தியினுடைய அடிப்படை நோக்கமே செயல் விளைவு கொள்கணும். ஒண்ணு பயன்படுத்தணும், இல்லைன்னா ஆசை காட்டணும். நல்லது செஞ்சா சொர்க்கம், தப்பு செஞ்சா நரகம் அப்படின்னு சொல்லி நெறிப்படுத்துவதுதான் நம்ம பக்தி மார்க்கம்னு சொல்றோம். ஆனா இன்றைய குழந்தை அறிவில் உயர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு உடல் தேவையெல்லாம் முடிஞ்சு அறிவு தேவையில பயங்கரமா வளர்ந்து கொண்டிருக்காங்க. அதனால இந்த பக்தியை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். இப்ப அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது இந்த செயல் விளைவு நீதிதான். மகிழ்ச்சி அதையே தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க. இப்போ நம்ம நியூட்டன் 3rd law அப்படின்னு சொல்றோம். நியூட்டனின் 3வது விதி, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. அப்ப நீ நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டதுதான் நடக்கும். அப்ப நீ அனுபவிக்கக்கூடிய அனைத்தும் உன்னுடைய எண்ணம் சொல் செயலாளங்கிறத மட்டும் அவர்களுக்கு புரிய வச்சிருங்க. அவங்களுக்கு கோயிலுக்கு வராட்டி கூட பிரச்சனை இல்லை. ஆனா நிறைய குழந்தைகளை நம்ம பாக்குறோம், கோயிலுக்கு வரமாட்டாங்க, ஆனா மிகவும் ஒழுக்கமா இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு புரிந்து விடுகிறது, சின்ன வயதிலேயே நம்ம சொல்லிட்டதுனால மிக தெளிவாக புரிஞ்சிருது. சோ அந்த ஒழுக்கம் தான் நமக்கு வேண்டும். நமக்கு பயபக்தி தேவையில்லை, ஆனா இந்த ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க ஐயா. 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணு, கோயில் போறதுக்கு அங்க இது பண்ணு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. பசங்க தெளிவாதான் இருக்காங்க. அவங்க சொல்றது உண்மையிலேயே நல்ல கருத்து தாங்க. அவங்க சொல்றது அற்புதமான கருத்து. ஏன் அப்படின்னா திருமூலர் அதானே சொல்றாரு, நீ போய் கடவுளுக்கு செய்யறதை விட என்ன பண்ணலாம், மக்களுக்கு செய்யலாம். ஒரு மாட்டுக்கு ஒரு இலைய அது மிகப்பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்லையா? ஒரு நல்ல சொல்லை மற்றவர்களுக்கு சொன்னாலே மிகப்பெரிய தொண்டுன்னு சொல்றாரு. இப்ப அவங்க நல்ல விஷயத்தை தான் சொல்றாங்க, அதையும் செய்யலாம்ப்பா. ஆனா இந்த ஆற்றல் உனக்கு வரும், ஏன்னா நீ உனக்கு பயிற்சி தெரியல அப்படின்னு சொல்லி வேணா அழைத்து போகலாம். ஆனா அதுவும் ரொம்ப கூட்டமா இருக்கும்போது கடுமையா முயற்சி பண்ணி போனாலும் நமக்கு ஆற்றல் செலவு தாங்க. இப்போ அதுல நீங்க அவங்கள நல்ல வழியில நெறிப்படுத்துங்க, அவங்க நல்ல தெளிவா வருவாங்க. ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்து உணவுல ரொம்ப சரியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கம்மா. அப்போ சைவ உணவு முடிந்த வரைக்கும் சாத்வீக உணவை தவிர்க்காம பாத்துக்கோங்க. அதுல ரொம்ப உறுதியாக இருப்பது சிறப்புமா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். சந்திராமா, நன்றி சந்திராமா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன்.
அடுத்த அன்பராக உமையாளம்மா. உமையாளம்மா வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. உமையாளம்மா உங்க குரல் வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குமா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா நீங்க சொன்னீங்களேங்க, இப்ப இடைநிலை உணர்ந்த பிறகு அந்த வாழ்வு இன்ப நிறைந்த வாழ்வு அப்படின்னு சொன்னீங்களே, அது சொல்லுங்க. அம்மா சரியா கேட்கல. அம்மா உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு, சரியா கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அம்மா இறைநிலையை உணர்ந்த பிறகு அந்த வாழ்வு இன்பமான வாழ்வு அப்படின்னாங்க ஐயா, அது என்ன அப்படின்னு கேக்குறேங்க அம்மா. வாழ்க வளமுடன். இப்ப நீங்க நல்லா புரிந்துக்கோங்கம்மா. இப்ப நம்ம ஒரு பெரிய தலைவரை எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சிஎம் தெரியும் அப்படின்னா எனக்குள்ள எப்படி ஒரு உணர்வு இருக்கும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு அதிகாரமிக்க ஒரு நபரை எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம் தன்முனைப்போட இருக்கும். இப்போ ஒருவேளை நானே சிஎம்மா இருக்கேன் அப்படின்னா எனக்கு எப்படி ஒரு உணர்வு இருக்குங்க? எனக்கு கீழே தான் இந்த மாநிலமே இருக்குங்கிற உணர்வு. இப்ப இதை அப்படியே விரித்து கொண்டே போங்களேன். அடுத்து நான் ஒரு பிஎம் மாதிரி இருக்கேன், ஒரு நாட்டுக்கே அரசன் நான் தான் அப்படிங்கும்போது என்னுடைய உணர்வு எப்படி இருக்கும்? இப்போ இந்த உலகத்துக்கே நான் தான் அனைத்தும் அப்படிங்கிற அந்த உணர்வு வரும் பொழுது அங்க தன்முனைப்பு இருக்கிற வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னா அனைத்துமே என்னுடைய ஒரு பகுதியாக தான் இருக்கு. இப்போ அந்த இடத்துல நீங்க துரியாதீத தவத்துல ஆழ்ந்து போகிற பொழுது மகரிஷி அற்புதமா சொல்லுவாங்க, ஒவ்வொரு பொருளிலும் இயக்க ஒழுங்காக அந்த இறையே நானாகவே இருக்கின்ற ஒரு உணர்வு, அதுதான் பேரின்பம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ நீங்க எதை பார்த்தாலும் ஒரு பெரிய இன்பம் இருக்கும். எங்க எதிர் வீட்டுல இருக்க ஒருத்தங்க நல்லா படிச்சாங்க அப்படின்னா பொறாமை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நானே தான் அவங்களும் நல்லா படிக்கட்டும்ங்கிற வாழ்த்து தான் என்னிடமிருந்து வரும். அவங்க நல்ல சிறப்பா பொருளாதாரத்துல வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அப்ப இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து எனக்கும் ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் நல்லா வரணுங்கிற ஒரு வாழ்த்து நமக்குள்ள இருக்கும். எதை பார்த்தாலும் இன்பமாக இருக்கும், எந்த குறையுமே நமக்கு தெரியாத ஒரு நிலை இருக்கும். அப்ப அததான் பேரின்பம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய ஒரு முழுமை பேரின்பம். அதை கொஞ்ச நாளாவது அனுபவிச்சுட்டு இந்த உடலை விட வேண்டும். அப்போ இறையோடு நாம கலக்கிற பொழுது அது மரணம் இல்லை, மிகப்பெரிய பேரின்ப அனுபவம். ஏன்னா நம்ம சொந்த இடத்துல இதுதான் சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கோமே, இதெல்லாம் விட்டுட்டு வந்த இடத்துல போய் அப்படியே இணைகிற போது கிடைக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க, ஒரு மிக அற்புதமான ஒரு பேரின்பமாக அந்த மரணமே மாறும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. நம்ம பயிற்சியை செய்வோமா? வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சத்யா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க இது ஸ்பீச்ல ஒரு இடத்துல சொன்னீங்க, நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஒரு நல்ல முறையில தொழில் செய்து அதன் மூலயமா நம்ம வந்து அதை எடுத்துக்கிறது ஒரு நல்ல பதிவு அப்படிங்கிற மாதிரி. இப்போ அன்னதானம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல ஐயா, இப்போ கோயில்ல போகும்போது அது கொடுக்குறாங்க. ஸோ அங்க கொடுக்குறவங்க அவங்க அது எந்த மாதிரி தொழில் செஞ்சு சம்பாரிச்சு அதை வந்து அங்க கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல அந்த அன்னதானம் வாங்கி சாப்பிடலாமா, இல்ல நம்ம அதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ண போறது இல்ல, ஜஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நம்ம வாங்கி சாப்பிட்டுறோம். சோ அது எப்படி எடுத்துக்கலாம் ஐயா? அதாயா. அதாவது அன்னதானம் அப்படிங்கிறது யாருக்கு சாப்பாடு இல்லையோ அவர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு தானம் தான் அன்னதானம். இப்ப சாப்பாடு வாங்கி கொள்வதற்கோ அல்லது ஏற்பாடு செய்வதற்கோ வாய்ப்பு இருக்க ஒரு நபருக்கு கொடுப்பதுங்கிறது தானம் ஆகாது. முதல்ல பசிப்பினி போக்குவது பரம புண்ணியம் அப்படின்னு வள்ளல் பெருமகனார் சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த பசிப்பினி அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் இருக்கும். எப்ப இது போகும் அப்படின்னா இறை உணர்வு பெறும்போது போயிருங்க. எந்த பசின்னா இறை பசின்னு ஒண்ணு இருக்கு. இது இருக்கிற வரைக்கும் எல்லா பசியும் நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த அன்னதானம் செய்வதால நம்முடைய ஒரு புண்ணியம் நமக்கு வருங்கிறது உண்மைதான். ஏன்னா ஒருத்தருக்கு உணவே இல்லாம அந்த உடல் துன்புறுகிறது, நான் உணவு கொடுக்குறேன், சரியான ஒரு தானம் செய்யலாம்.
இப்போ அதுல நான் போய் வாய்ப்பிற்கு நான் போய் அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்வது சரியானதாக இருக்காது. ஒன்று. அடுத்தது அதை செய்பவர்களினுடைய பணம் நேர்மையான வழியில வந்துதா வரலையாங்கிறது மிக மிக முக்கியமா. ஏன்னா எந்த குருவையும் நீங்க பாத்தீங்கன்னா பணத்தை வாங்க மாட்டாங்க நேரடியாக. எல்லாரும் பொருள் கொண்டு வந்து கொடுத்தா வாங்கவே மாட்டாங்க. முதல்ல ஊடுருவி பார்ப்பார்கள். அங்க வைத்து விட்டு சென்று விடுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய எதையுமே கையால தொட மாட்டாங்க. ஒரு அம்மா சொல்லும்போது கூட சொன்னாங்க பாருங்க, கொன்றவன் பாவம் தின்றவனுக்கு போச்சு. அதுதான் பழமொழியே. கொன்னா பாவம் தின்னா போச்சு இல்ல, கொன்றவன் பாவம் தின்றவனுக்கு போச்சு. நம்ம திங்கிறனாலதான் கொல்றாங்க. அப்ப அதை கொள்வதற்கு காரணமாக இருப்பது யாருன்னா நம்ம தான். அப்ப அந்த முழு பாவமும் யாருக்கு வருதுன்னா நமக்கு தான் வருது. இப்போ அனுபவிப்பவர்களுக்கு தான் இந்த பாவம் வருது. அப்படிங்கும் போது நம்ம இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எதையும் இலவசமாக பெறாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயல். அதுல நம்ம உறுதியா இருக்கணும். அதே மாதிரி நன்கொடை வாங்கும்போது கூட எல்லாருக்கிட்டையும் வாங்கி ஒரு நன்கொடை வாங்கி செயல்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதிலும் இந்த பாவ கணக்கு தவறான வகையில வந்த பணத்தை வச்சு நீங்க ஒரு நல்ல விஷயத்த செய்கிற போது கூட அதுக்கு ஒரு தடை வரும். நமக்கு புரியாது ஏன் இந்த தடை வந்ததுன்னு தெரியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்த வழி சரியில்லை என்று சொன்னால் அது தடை வரும். அதனால அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சத்யாமா உங்களுக்கு நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க மைக்க. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப தெளிவா புரிஞ்சுது ஐயா. இப்ப நம்ம மன்றத்திலயுமே கூட நம்ம மௌனம் அன்னைக்கு இதுக்கெல்லாம் நம்ம பே பண்ணிட்டு தான் சாப்பிடுறோம். சம்டைம்ஸ் வந்து பே பண்ணாமையும் நம்ம சாப்பிடுறோம். சோ அப்ப நம்ம அந்த எடுக்கிற உணவு எங்க உணவு எடுத்தாலும் நம்ம அதற்கான ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டு சாப்பிடும் போது அது நம்மளுக்கு பாதிப்பு இருக்காதா ஐயா? இல்ல உண்மைதாங்கம்மா. ஏன்னா ஒரு உணவை வந்து ஒரு இடத்துல நாம ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் உணவுன்னு இல்லை, எந்த ஒரு பொருளை நாம் அனுபவித்தாலும் நம்முடைய பங்கு அதுல இருக்கும். மகிழ்ச்சி ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நீங்க ஞானியே ஆனாலும் உன்னுடைய தேவையை உன்னுடைய உழைப்பால தான் பெற வேண்டும். அப்ப அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படின்னா பெறலாம், தவறு இல்லை. ஒருவேளை எனக்கு வந்து அப்ப வந்து உணவு பெறக்கூடிய வாய்ப்பே இல்லாத இடத்துல இருக்கேன் அப்படின்னா அதுல ஒரு தவறும் இல்லை. ஆனால் எனக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தும் கூட நான் வந்து அதை இலவசமாக பெறுகிறேன் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு பதிவு. அதை நம்ம கழித்துதான் ஆக வேண்டும். மிக்க நன்றி ஐயா. தெளிவா புரிஞ்சது ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். சாந்தி கண்ணனம்மா நீங்க வாழ்க வளமுடன். அப்ப வந்து எதா இருந்தாலும் இலவசமா அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கு யோசிக்கணும். பண்றீங்கதானையா இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு? நிச்சயமாகமா. அது ரொம்ப எளிமையாக புதிய தேவையில்லாத பதிவுகளை நம்ம தவிர்ப்பதற்கு உதவும். ஓ சரியா சரியா. உணர்ந்த மெய்ஞானிகளை பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையே இப்படிதான் இருக்கும். அவங்க எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், அப்படியே பெறுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பங்களிப்பு அதுல இருக்கும். அல்லது அந்த இறைவனுடைய ஒரு கட்டளையாக இருக்கும். அது அவங்களுக்கு நல்லா புரியும். ஒருத்தர் வராரு ஒரு நல்ல செயலுக்கு கொடுக்குறாருன்னா அவங்க ஊடுருவி பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. கர்மாவே அவங்க கண்ணு முன்னாடி வந்து நிறைய பேரிடம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப வந்து இனிமே வந்து எதுவுமே ரொம்ப யோசனை பண்ணிதான் வந்து வாங்க போல இருக்குங்க ஐயா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது. இப்போ கோவில்ல பிரசாதங்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து அது அன்னதானமா எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? ஆமாங்கம்மா. அதுதான் மறுபடியுமே இந்த ஜீவகாந்த பெருக்கம் தாங்க. நம்ம வந்து ஜீவகாந்தத்தை பெருக்குவதற்கு ஒரு மீடியம் வேணும்னா, இப்போ ஒரு சிலருக்கு அந்த பக்தி புரியும், அங்க போவாங்க, ஒரு பயபக்தியோட இருந்து அந்த தீப பயிற்சியை கண்ணை மூடியெல்லாம் கவனிப்பாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா விளையாட்டா போவாங்க, விபூதி எல்லாம் வச்சுட்டு திருப்பியே வந்துருவாங்க. அவங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது உள்ளுக்குள்ள. அவங்க அங்க இருக்கக்கூடிய பொருள்களை பார்த்திருப்பாங்க, வந்த நபர்கள் உடை, அவங்களுடைய அணிகலன் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ரொம்ப கருணையோட நம்ம முன்னோர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அது ஒரு தண்ணியா இருந்தா கூட போதும், ஒரு தீர்த்தமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சின்ன ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ள இந்த காந்தம் இருக்கும். அதை கொஞ்சம் அவங்க உடலுக்குள்ள போவதற்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி அந்த பிரசாதம் கொடுக்குறாங்க. இப்போ அதை கூட பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் இருக்க மாதிரி ஒரு சிறு துளியாக கொடுப்பாங்க. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. நீங்க விலங்குகள் இறை தேடுது, நம்ம மனிதர்கள் தான் இறையை தேடுறோம் அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு இந்த 4 விதமான பற்றாக்குறைகள் சொல்லி அந்த குறைகளை எப்படி போக்குவது என்பதை சொல்லி அற்புதமா நம்ம வந்த வேலையை மறக்கக்கூடாது. திருவருள் இல்லை திருவருள் இல்லைங்கிறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதே மாதிரி மகரிஷி ஒழித்தல்ங்கிற வார்த்தையை எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தவே மாட்டாங்க. அப்போ அத சொன்ன விதங்கள் எல்லாம் குறிப்பிட்டு ரொம்ப அருமையா இருந்ததுயா இன்றைய உரை. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாங்க ஐயா. சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இத்துணை நேரம் மிக அருமையான சிந்தனை உரை வழங்கி அன்பர்களின் கேள்விகளுக்கும் தெளிவான பதிலை வழங்கிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்து நாம் இப்பொழுது அனைவரும் இணைந்து வாழ்த்துக்கள் பகுதிக்கு செல்லலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நாங்க வாழ்த்துக்கள் கூறி நிறைவு பண்ணிருக்கோம். நன்றி ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே